எம்ஜிஆர் படத்திற்கு பதிலாக நடிகர் அரவிந்த் சாமியின் படத்தை போட்டு போஸ்டர் அடிக்கும் நிலையில்தான் இன்றைய அதிமுக உள்ளது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை பெரியார் திடலில் நடந்த திமுக பூத் முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தல் மூலம் பாஜகவை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டதாக கூறினார். ஓபிஎஸ், இபிஎஸ் இருவரும் மாறி மாறி கைதாவார்கள் என்று கூறி வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் உதயநிதி, எனக்கு தெரிந்து 2 பேரும் ஒன்றாகத்தான் கைதாவார்கள் என்று தெரிவித்தார். இப்போ அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைனா, ஒரு நாள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, திரு ஓபிஎஸ் தான் விரைவில் கைதாவார் அப்படின்னு. அன்னைக்கு சாயங்காலமே அண்ணன் ஓபிஎஸ் சொல்றாரு, திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல கைதாவார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே ஒன்னா தான் கைதாக போறாங்க. ஒரே ஒரு கோரிக்கை தான், கைதாகி ஜெயிலுக்கு போகும்போது தவழ்ந்து தவழ்ந்து போவாதீங்க, கால் வலி வரும். அதிமுகக்கார நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப பாவம். அவங்களுடைய தலைவர் மறைந்த தலைவர் கலைஞருடைய நெருங்கிய நண்பர், முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவுடைய ஃபவுண்டரே அவர் தான், நிறுவனர். போஸ்டர்ல எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலா நடிகர் அரவிந்த் சாமி போட்டோ வச்சுட்டான். உண்மையா நடந்ததுங்க. இது யாரா சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அவங்களுடைய தலைவர் எம்ஜிஆரா நடிகர் அரவிந்த் சாமியான்னு தெரியாத அளவுக்கு அதிமுகவுடைய நிலைமை இப்போ இருக்கு. இதை போய் நம்ம இதுக்கு மேல என்னத்த சொல்றது?